ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனாலிசிஸ், அப்புறம் பெஸ்ட் பாசிபிள் 11 யாரெல்லாம் எக்ஸ்பேக்டராக இருப்போம் நம்ம ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்குவாடை பற்றி பார்த்தோம்னா, ரோஹித் சர்மா கேப்டன், இது எல்லா பேத்துக்குமே தெரியும். கில் வைஸ் கேப்டன், இது நிறைய பேத்துக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் ரெக்கார்ட்ஸ் வச்சு கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிங் கோலி வழக்கம் போல், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணார். கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன், குல்தீப், ஜஸ்பிரீத், அப்புறம் முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஜெய்ஸ்வால், அப்புறம் ரிஷப் பண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடியில் கம்பேக் கொடுக்க போகிறாரு. அப்புறம் வழக்கம் போல் தளபதி ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதில் பெஸ்ட் 11 யாருன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்பர் 1 வித்தவுட் டவுட் தலைவர் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா இப்போதைக்கு ஃபார்ம் சரியில்லை, நிறைய பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் ரோஹித் சர்மா ஓடிஐனா ஒரு வேறு முகத்தில் ஆடுவார் சொல்லிட்டு நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ இவர் இருக்கிறது டீமுக்கு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, ஸோ எடுத்தோடனே அந்த ஒரு பவர் ஹிட்டிங் ஷாட்டை கொடுத்தோடனே ஸோ அது டீமுக்கு ஸ்கோர் எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்பர் 2 வைஸ் கேப்டன் சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில்க்கு மேலே நிறைய பேத்துக்கு நிறையா கிரிட்டிசிசம் இருந்தாலும், ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓடியில் ரெக்கார்ட் சைஸ் பார்த்தோன்னா அவர் தரமான பேட்ஸ்மேன் தான். ஓடியில் கடந்த 2023 எடுத்துட்டாலே ஒரு நேவே சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்பர் 3 த மேன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிங் கோலி தான். ஸோ கிங் கோலியை பற்றி நான் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியணும் அவசியமே இல்லை. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ இப்போதைக்கு ஃபார்ம் இல்லைனாலும் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ஸோ கிங் கோலி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு தரமான பேட்டிங் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பல ரெக்கார்ட்ஸ் உடப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதேமாதிரி ஃபீல்டில் இருக்கிற மூலிமா இம்பாக்ட் கிரியேட் பண்ண நம்பிக்கை இருக்குது. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ மனுஷன் என்னன்னு தெரில, ஒரு தரமான பீக் ஃபார்மில் இருக்காப்புல. ஷார்ட் பாலை பற்றி பல பேர் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும், ஷார்ட் பாலையே நான் தூக்கி சொருவேன்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் போட்ட ஷார்ட் பாலை அது 140 ஷார்ட் பாலை தூக்கி சொருவேன். எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மேலே பல நம்பிக்கை இருக்குது. ஸோ இவர் இருந்தால் அவரோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் தரமாக இருக்கும். இந்த நம்பர் 5 ஸ்பாட் தான் ரொம்ப சிக்கல். ஏன்னா கேஎல் ராகுலும் உண்மையாகவே ஒரு தரமான பிளேயரு, அதேமாதிரி பண்ட்டும் நம்ம தரமான பிளேயரு. ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாரை செலக்ட் பண்ணுறன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்ன கேட்டால் நான் சில மேட்சஸ் ஸ்டார்டிங் வித் கேஎல் ராகுல்னு சொல்லுவேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2020 சரி 21 சரி ஐபிஎல் துபாயில் தான் நடந்துச்சு. அந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணவர் கேஎல் ராகுல் தான். இன்ஃபேக்ட் 2020 கூட ஆரஞ்ச் கேப் வாங்கியிருப்பார். ஸோ இப்போயும் துபாய் பேச்சில் தான் நடக்குது. ஸோ துபாயில் ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனாலே நான் கேஎல் ராகுல் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓடினா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக அவரோட ஸ்டாண்டர்டை கட்டிலாடுவார். நம்பர் 6 ஹார்திக் ஸ்வாகத் தான் இருக்கார். ஸோ இவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இவரும் ஒரு டீமுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் தான். எப்படி இவர் அவரோட இம்பாக்டை கிரியேட் பண்ணாருன்னு தெரியாது. அவர் ஃபீல்டிங் மூலிமா இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார், பேட்டிங்கில் பண்ணால் பவுலிங் மூலிமா பண்ணிடுவார். சில சமயம் பேட்டிங்கில் தேவைப்படும்போது செஞ்சு கொடுப்பாரு. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் ஒரு தரமான நாக் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு சொல்லி நம்புவோம். நம்பர் 7 பாப்பு அக்ஷர் பட்டேல் தான். ஸோ இவர் நான் சொல்கிறேன், எல்லா மேட்சும் இவர் சொதப்பினாலும் சரி நல்லா விளையாண்டாலும் சரி இவர் ஆட வச்சே ஆகணும். இந்தியா 2024 T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அக்ஷர் பட்டேல் தான். அவரால் பவர் ஹிட்டிங் அடிக்க முடியும், நின்று அடிக்க முடியும். இவர் நம்பர் 7 தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ டக்குன்னு விக்கெட் ஒரு 5 ஓவர்ஸ்க்குள்ளே 3 விக்கெட் வந்துச்சுன்னா அப்போ இவரால் நின்று ஆங்கர் ரோலும் ஆட முடியும். ஸோ அதனால் அக்ஷர் பட்டேல் டீமுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர். அதே மாதிரி அவரோட ஸ்பின் மேஜிக்னால அப்பப்போ விக்கெட் எடுத்து தர முடியும். அதே மாதிரி இவர் ஃபீல்டிங்கும் ஒரு தரமான ஃபீல்டர் தான். ஸோ அக்ஷர் பட்டேல் என்னை பொறுத்த வரைக்கும் டீமில் எப்பயுமே பிரைமரியாக இருக்கும். நம்பர் 8 யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தளபதி ரவீந்திர ஜடேஜா. இவரோட இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. ஓடினா இன்னும் ஒரு தரமாக விளையாடுவார். இப்போ ரீசெண்டாக கூட எல்லாரும் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 3 விக்கெட்டு மனுஷன் நொறுக்கி இருப்பாப்பில். இவர் எக்கனாமிக்கலாக போடுவார், அதே நேரத்தில் ஃபீல்டிங்லேயும் ரொம்ப மாஸ் பண்ணிட்டு இருப்பாப்பில். தேவைப்படுற நேரத்தில் பேட்டிங்கும் தரமாக பண்ணுவாப்பில். ஸோ அதனாலே ரவீந்திர ஜடேஜாவும் எப்பயுமே பிரைமரி டீமில் இருக்கணும். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. ஸோ முகமது ஷமி எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடப்போறாரு. இப்போ இங்கிலாந்து கைன்ஸாக கூட ஓடி சீரிஸ் விளையாண்டுருப்பார், அதில் நல்லா தான் போட்டார். பட் ஆனால் இருந்தாலும் இவரோட ஃபார்ம் மேலே கொஞ்சம் லைட்டாக கேள்விக்குறி இருக்குது. பும்ரா வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஸோ பும்ரா மோஸ்ட் லைக்லி வரமாட்டார் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஷமி சிங்கிள் ஹேண்டடாக அந்த பேஸ் அட்டாக்கை கொண்டு போய் ஆகணும். ஹர்ஷ்தீப் சிங் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஷமியோட பவுலிங் நான் என்றைக்குமே குத்த சொல்ல மாட்டேன். ஸோ அவர் போன வேர்ல்டு கப்லேயே நம்ம ஃபைனல் வேர்ல்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஷமி இருந்தார். ஸோ அதே ஃபார்மில் இப்போ போடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறி. அந்த ஃபார்முக்கு ஷமி வந்துட்டார்னா மாசாக இருக்கும். நம்பர் 10 பற்றி பார்த்தோன்னா, நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங் தான். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு தரமான பவுலர், நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். T20 வேர்ல்டு கப்பில் கூட ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஹர்ஷ்தீப் சிங் தான். டெத்துலேயும் சரி பவர் பிளேலையும் சரி விக்கெட் எடுத்து கொடுப்பார், அதே நேரத்தில் ரன்னையும் கரெக்டாக கண்டெயின் பண்ணுவார். பட் ஆனால் T20 ஓடியில் இவர் எப்படின்றது இன்னும் அப்படின்னா தெரியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹர்ஷ்தீப் சிங் ஒரு தரமான ஒரு பவுலராக இருப்பார்னு சொல்லிட்டு. ஆனால் பும்ரா ஹர்ஷ்தீப்போட இடம் கொஞ்சம் கேள்விக்குறி தான். பும்ரா நான் ஸ்ட்ரைட்
ஸ்ட்ரெயிட்டாகவே பும்ராக்கு தான் போவேன். நம்பர் 11 வித்தவுட் டவுட் குல்தீப் யாதவ் தான். ஸோ நான் வந்து குல்தீப் யாதவ் மெயினாக பிக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப்பில் கூட ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 3 பேர் வந்து தரமாக பண்ணியிருந்தாங்க. அது செமிஃபைனல் இங்கிலாந்து அகைன்ஸ்டாக ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக முடிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் குல்தீப் யாதவோட ஸ்பெல்லு தான். குல்தீப் யாதவ் வந்து T20லையும் சரி ஓடியிலையும் சரி தரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்டு. இவர் வந்து நான் வந்து பிரைமரி ஆட வைப்பேன், 2-3 மேட்ச் சர்ப்னா கூட பரவாயில்ல. பிரைமரியாக குல்தீப் யாதவ் வந்து எப்போயுமே என் டீமில் இருப்பார். ஸோ இதுதான் வந்து என்னோட பிளேயிங் 11. உங்களோட பிளேயிங் 11 என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்பீங்க வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போயிருக்கேன். ஓடிக்கு வந்து அந்தளவுக்கு வேரியேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய நேரத்தில் முக்கியமாக இருக்கும். இது வந்து முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா உங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஸோ இந்த பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம பேச்சர்ஸ் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.